பிப்ரவரி 20ஆம் நாள் வாக்கு என்று ஏசியா புத்தகத்திலிருந்து நோன்பு பற்றி நாம் செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் நோன்பு இருக்கிறவர்கள் மத்தியிலே இருந்த ஒரு பெரிய ஏக்கமும் தவிப்பும் என்ன என்று சொன்னால், நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் என்னை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன்? இப்படி நிறைவில்லாத ஒரு சம்பிரதாயமாக நோன்பு இருந்த நிலையில அவர்களுக்கு அதற்கான பதிலும் சொல்லப்படுகிறது. நோன்பு இருக்கிற நாளிலேயே உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள், வேலையாட்களை ஒடுக்குகிறீர்கள், வழக்காடும் வீண் சண்டையும் கொடும் வாயால் தாக்குவோமே நோன்பு இருக்கிறீர்கள். இப்படி வன்மம் நிறைந்த ஒரு வாழ்வினால இந்த நோன்பு ஆசிரியரை பெற்றுத்தருமா? பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும், பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொள்வதும், தங்க இடமில்லாத வறியோரை தம் இல்லத்திற்கு அழைத்துச் செல்வதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், சொந்த இனத்தாருக்கு தம்மை மறைத்துக் கொள்ளாது அவர்களுக்கான அரவணைப்பை கொடுப்பதும் இவைதானே நாம் விரும்புகிற நோன்பு. அப்பொழுது என்ன நடக்கும்? உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று நம்முடைய நோன்பு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். செபிப்போம். அன்பின் நிறைவா, தவக்காலத்தில் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று நான் இந்த நாளை பெற்றிருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றேன். விரதம் இருப்பது, சுத்தபோசனம் அனுசரிப்பது, இன்னும் பல்வேறு தவமுயற்சிகளை செய்வது எல்லாம் நான் செய்ய வேண்டிய சமூக கடமைகளையும் முன்னிறுத்தி செய்ய அழைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான அர்த்தமுள்ள நோன்பை பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.